என்ன பண்ற? ஹாய் ஜிகே ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்கள் கவிகாயு. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த வீடியோ. நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸ்லாம் போட முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சு. அது என்ன எது ஆச்சு, ஏன் வீடியோ வரல, லைவ் வரல அப்படின்றதுலாம் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காயோ, என்ன பண்ணுற? என்ன ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ தான் போட்டு இப்போ பொழுது ஒன்றுமே கேட்கல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பு சரியில்லை. அது கல்யாணம் இல்லைன்னா பிறநாள் முன்னாடி சிலது வரும்ல, அந்த மாதிரி வர வேண்டியதுதான். அவருக்கு வந்துடுச்சு இந்த வாட்டி. என்னன்னா கொஞ்சம் மூச்சு விட சிரமமாகிடுச்சு. அதனாலே நாங்கள் வேண்டி லைவ் வர முடியல, வீடியோ சரியாக போட முடியல. ரெகுலராக நல்லா கொடுத்துட்டே வந்தா, அதுக்குள்ளே எவன் கண்ணு பட்டுச்சோ ஆயிடுச்சு. சரி, ஓகே. காய் வந்து என்ன என்ன பேச ஆச்சு, ஏன் முடியல உடம்பு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கேன், அது எனக்கே தெரியுது. ரொம்ப இதுவா இருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இத்தனால வீடியோ வரல, ஏன் லைவ் வரல அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காய் மெமரி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ மறக்காமல் போயிட்டு எல்லாரும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆச்சு உடம்புக்கு அப்படிங்கிறது எல்லாமே காய் மெமரி சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ்லேயே வச்சுருப்பேன், நம்மளுடைய பத்திரிக்கையோட ரிவீல் தான் நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாரையும் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் மறக்காமல் மேரேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும். வரணும்னு நினைக்கிறவங்களாம் வந்துருங்க. வரணும்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் அவங்களுக்கு மட்டும் தரப்படும். வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறோம்ப்பா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. லொக்கேஷனை வந்து இப்படி விசிபிளாக நாங்கள் போட விரும்பலை. யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, கன்ஃபார்மாக வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் லொக்கேஷன் தரோம் தங்கங்களா. ஆமாம். ஸோ நம்ம இப்போ பத்திரிக்கையை ரிவீல் பண்ணிடலாம். பத்திரிக்கையை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சுத்தமாக உடம்பு முடியல, அது ஒரு ரீசன். இன்னொன்று, அங்கே எங்கன்னா அலைஞ்சு இருக்கிறதுனால வீடியோ சரியாக கொடுக்க முடியலை. கடைசியாக ஒரு 3 4 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைவ் வந்து ப்ளஸ் வீடியோ போட்டெல்லாமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பத்திரிக்கை அடித்தோம், அது சரியாக வரலை. அதனால மறுபடியும் அதை ரீகரெக்ஷன் கொடுத்து அந்த ரீகரெக்ஷன்லாம் நமக்கு கிளியர் ஆகி எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் வந்தது. ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். நாள் ரொம்ப குறுகிய நாட்கள், ஒரு 3 நாள் என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 3 நாள் குறுகியக்குள்ளே இப்போ தான் கிடச்சிது. இப்போ கிடச்சதே எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற அளவில் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நிறைய பத்திரிக்கைன்னா அவங்க இன்ட்ரெஸ்டோட இது செய்வாங்க. நம்ம ஒரு பர்டிகுலர் பேர் தான் கூப்பிடுறோங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஒரு 50 பத்திரிக்கை தான் நாங்கள் என்னவோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 50 பத்திரிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தானே. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்காக பண்ணிக்கிட்டாங்க. பட் ஓகே, இது ரெடி பண்ணி கொடுத்தவங்க. இது வேற என்னவோ அவன் எங்க அண்ணா வந்து பத்திரிக்கை அடிக்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, டேய் நான் 83 எங்க தாத்தா காலத்துல இருந்து பத்திரிக்கை வச்சிருக்கேன்டா, ஆனா இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை நான் அடிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லி முத ஒரு 2 பெண்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் அடிச்சதே இல்ல, எல்லாரையும் வரவேற்கிறதுக்கான ஒரு கார்டு அப்படின்னு சொல்லி அடிச்சது. இதுதான் ஒரு 83 வருஷத்துல தாத்தா காலத்துல இருந்து அந்த என்னதுப்பா அந்த பத்திரிக்கை கம்பெனி அது பேரு, அதை வச்சு நடத்துறாங்க. அதுல இதுதான் தடவை அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது. சரி, ஓகே தங்கங்களா, நம்ம இப்போ பத்திரிக்கை பண்ணுவோம். உங்களுக்காக மட்டுமே இந்த பத்திரிக்கை. இதுதான் எங்களோட பத்திரிக்கை. ஃபோட்டோ பின் பண்ணுறேன் சைடில் நான், எல்லாரும் பாருங்க. எல்லாரும் மறக்காமல் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்துடுங்க. இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ். இது வந்து பேக் பேஜ்.
ஸோ இதான் நம்மளோட கல்யாண பத்திரிகை. ரொம்ப நாள் கனவு, கல்யாண பத்திரிக்கை 1 இயர் கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இந்த 2 சைட்ல வந்து அந்த பர்பிள் கலர்ல, கவிக்கு பர்பிள் கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால தான் இதை சூஸே பண்ணோம். இல்லைன்னா அந்த 2-3 கரெக்ஷன் காமிச்சாங்க. அதுல இந்த பர்பிள் கலர் கரெக்ஷன்ல காய் கொஞ்சம் இன்னைக்கு அப்படிதான் பேசுவா. 2-3 டிசைன்ஸ் கலெக்ஷன் தானே அது பேரு, கரெக்டா தானே சொல்லியிருக்கேன்? நீ கரெக்ஷன் சொல்லிட்ட. ஓ அப்படியா, சரி. 2-3 கலெக்ஷன் காமிச்சாங்க. அதுல வந்து எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது, நல்லா யூனிக்காவும் பிளஸ் வந்து பர்பிள் கலர்ல அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலா இது பார்க்கவே நல்லா அண்ணா அவங்களே அவங்க சிஸ்டம்ல அவங்களே டிசைன் பண்ணது. ஸோ அதெல்லாம் யாரு என்ன ஏதுங்கிறது எல்லாமே நான் நம்மளுடைய மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி உங்கள்கிட்ட ரிவீல் பண்றேன். மேரேஜ் எப்படிலாம் நடந்தது அப்படிங்கறத நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின் பண்றேன், உங்களுக்கே தெரியும். செலிப்ரேட்டிங் அப்படின்னு செலிப்ரேட்டிங் தானப்பா? இவ்வளவு நேரம் அதை கிளபரேட்டிங் படிச்சுக்கிறேன். செலிப்ரேட்டிங் இவ்வளவு நேரம் நான் அதை கிளபரேட்டிங் படிச்சுக்கிறேன். நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல, என்ன பண்றது? செலிப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லி லவ் போட்டு பியாண்ட் தானப்பா அது பேரு? பியாண்ட் தான், பியாண்ட் பவுண்டரிஸ் பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அந்த பியாண்ட் அப்படிங்கிறது இது அது பேர் என்னது? எல்லை கடந்த அந்த மாதிரி ஒன்று. பவுண்டரிஸ் அப்படிங்கிறது எல்லை கடந்த அந்த மாதிரி ஒரு மீனிங்ஸ். அது இல்ல, நான் மீனிங்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. பிகைன் பவுண்டரிஸ் பிகைன் வேர்ட்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் வந்து எல்லையில்லா வார்த்தைகள். அடுத்து பவுண்டரிஸ் ஐ மீன் எல்லை கடந்த. ஐயோ, அதை மீன் பண்ணி, அதாவது யாரும் இந்த மாதிரி வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதர் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நம்மளும் அதுல இருந்து ஒரு பங்கா நம்மளும் பண்றோம், அவ்வளவுதான் தங்கங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 டேஷ்போர்டு வச்சு ஒரு ஹார்ட்டிங் கொடுத்து கவி ஹார்ட், என் பேர் மட்டும் முழுசா போடல, கவினிலான்னு. கவி ஹார்ட் காயத்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கவி நிலான் தான் கொடுக்க சொன்னேன், கவி நிலான் தான் போட்டுச்சு. செகண்ட் டைம் கரெக்ஷன் அப்போ பேர் கொஞ்சம் மிஸ் மேட்சிங் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேல டைம் கொடுத்து மறுபடியும் கரெக்ஷன்லாம் இது வேலைக்கே ஆகாது, இதுவே போதும் அப்படின்ட்டு நான் வெறும் கவி காயத்ரி அப்படிங்கிறதே விட்டுருங்க, வேணாம், மறுபடியும் ரீகரெக்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பர்பிள் கலர்ல ஹார்ட் கொடுத்து அந்த ஒரு காயத்ரி விட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டூ சோல்ஸ் 1 ஹார்ட் எண்ட்லெஸ் லவ் அப்படின்னு 2 ஆன்மாக்கள், 2 சோல்ஸ் 2 ஆன்மாக்கள், ஓகேவா? 2 ஆன்மாக்கள், 1 ஹார்ட் ஒரே ஒரு அன்பு, அது மட்டும்தான். சோ எண்ட்லெஸ் லவ் அப்படின்னா எல்லை இல்லா காதல். 2 ஹார்ட் ஒண்ணாவது, அதுக்கு ஈடு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து காய் எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றனால அவளை எல்லாருமே கரெக்டா பேச முடியல. இல்ல, நான் சொல்லிட்டேனே 2 souls 1 heart endless love அப்படின்னா 2 soulsனா 2 ஆன்மாக்கள், 1 heart அப்படிங்கிறது ஒரே ஒரு அன்பு, ஒரு இதயம், இதை சார்ந்தது. endless loveனா எல்லை இல்லா காதல். ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த ஒரு செட்டம்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேக் பேஜ் நான் அட்டாச் பண்ற பாருங்க. அதுல வந்து அதுக்கடுத்து டுகெதர் வித் லவ் அண்ட் ப்ரைட் வி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு டுகெதர்னா அந்த என்னதுப்பா, இரு டுகெதர் வித் லவ், டுகெதர் வித் லவ், அதாவது இருமணம் இணையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். கவுளி அடிக்குது. ப்ரைட் பி அப்படின்னா நாங்க ரொம்ப பெருமையா, பள்ளி அடிக்குது காயோ. அண்ட் ப்ரைட் பி அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கும், அதை நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கறது அதோடைய மீனிங். ஸோ அந்த இதை ஹெட்லைனா கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பர்பிள் கலர் ஹார்ட் ஒன்று கொடுத்து இன்வைட் டு யூ செலிப்ரேட் அண்ட் வெட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்யாணத்துக்கும் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ். கவி போட்டு டாட்டர் ஆஃப் எம் கண்ணகி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய நேம் போட்டு பேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் விட்ஸ் அப்படின்னு போட்டு காயத்ரி அப்படின்னு டாட்டர் ஆஃப் மிஸ்டர் பழனி ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல 2 பேருமே இறந்துட்டாங்கல்ல. ஸோ அதனால பிராக்கெட்ல அந்த லேட்டா அது பேர் ஏதோ ஒன்று அது போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அட்ரஸ் மட்டும் இதை நான் ஹைக் பண்றேன். யாரெல்லாம் கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து டிஎம் அவங்களுக்குலாம் டிஎம் பண்ணுங்க. பத்திரிக்கை உங்க எல்லாருக்கும் நாங்க வந்து அமைச்சு விடுறோம் தங்கங்களா. ஸோ அதுக்கு அடுத்து டேட் வந்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும், 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இதுதான் சாயந்தரம் 6 to 9 இந்த ஒரு இது நடக்குது.
அதுக்கப்புறம் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பர்டிகுலர் நேம் வந்து நாங்கள் இதில் ரொம்ப ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ரொம்ப 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 கூட கனெக்டாக இருக்க சில உறவுகள். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அப்படிங்கிற பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆக்சுவலாக அவர் என்னுடைய கார்டியன், என்னுடைய வளர்ப்பு அப்பா. அப்படி சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஸோ எங்களை வளர்த்தது எல்லாமே அவங்க தான் வளர்த்தாங்க. அவர் பேர் லக்ஷ்மணன். ஸோ அவருடைய பேரை வந்து நாங்கள் ஃபர்ஸ்டா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து நட்ராஜ் அப்படிங்கிற எங்களுடைய மாமாவோட பேர், அக்கா வீட்டுக்கார மாமா பேர் போட்டிருக்கேன். அகைன் பாரதின்னு போட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னுடைய அக்கா. பாலா அது என்னுடைய தம்பி. நெக்ஸ்ட் வந்து ரித்விக் அப்படின்னு சொல்லி நேம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எங்கள் அக்காவுடைய பையன் பேர். ஃபைனலாக அட்வொகேட் கார்த்திகேயன் அப்படின்னு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கோம். நம்மளுடைய அட்வொகேட் அண்ணா நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அட்வொகேட் ஒரு அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்குள்ள ஒரு எங்களை சார்ந்த ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாமே தான். நாங்க வந்து இதெல்லாம் பண்ணலாமா பண்ண முடியுமாலாம் யோசிச்சப்ப ஐயா என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பேர்கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும்ப்பா. நிறைய பேர் அப்படியா பண்ணுங்கன்னு இருக்காங்க. சில பேர் பண்றதுக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை எடுத்து நடத்துறதுக்கு யாரும் டக்குன்னு முன் வரல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்கள்ல இந்த கார்த்தியானா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே சடனா வந்து நம்ம பண்ணிக்கலாம் விடுங்க கவலையப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணி சொல்லுங்க. மறுநாளே எடுத்துட்டு போய் இருந்த நகை சொன்ன மாதிரி எல்லா நகையும் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்தாச்சு. அண்ணா கேட்ட அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேனே, நீ வந்து இப்போ எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டேன். அவர் எங்களுடைய ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணாங்கிற மாதிரி அட்வொகேட் கார்த்திகேயன் பேர் போட்டிருக்கேன். அடுத்து அகைன் வந்து பிரியதர்ஷினி, டாக்டர் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி நிறைய பேருக்கு தெரியாது. பிரியா கண்ணன் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும். இதுல பிரியா கண்ணன் தான் போடணும்னு நினைச்சேன். ஆனா வேண்டாம், பிரியா கண்ணன்ங்கிறது அவங்களுடைய அப்பா பேரை சார்ந்து அது எல்லாரும் கூப்பிடுறதுனால அப்படியே வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஐடி வந்து பிரியா கண்ணன், ஆனா உண்மையாவே அவங்களுடைய பேர் வந்து பிரியதர்ஷினி. சோ அவங்களுடைய பேர் அதுல போடுறதுதான் நல்லது அப்படின்னு எங்களுக்கு வந்து இந்நாள் வரைக்கும் நாங்க பழகின நிறைய ஆட்கள்ல ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் பிளஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப செகண்ட் பிரியாரிட்டி. ஒரு ஹெல்ப்ஃபுல் மீன்ஸ் ஃபினான்ஷியல் தான் ஹெல்ப் அப்படிங்கிறது கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே வந்து நிக்கிறது, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே வந்து நிக்கிறது. வீட்டுக்கு வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு போவா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். அது மாதிரி ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன். அவங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே எப்படிப்பட்ட அடிதடி பிரச்சனையே நடந்தாலும் எங்களால அவங்கள விட முடியாது, அவங்களால ஐ மீன் பிரியாவாலையும் எங்களை விட முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அவளுக்கும் எங்களுக்கும் இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே இல்லை. எனக்கும் அவங்களுக்கும் வந்தது இல்ல. மூணாவது மனுஷன் மூலியமா நிறைய வந்திருக்கு. ஆனா எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க அதெல்லாமே அதை அப்படியே அவாய்ட் பண்றது, அப்படியே இப்படி தள்ளி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பாக்குறது. சோ பிரியா கண்ணன்களுடைய நேம் தான் பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லி சிஸ்டர் எங்களுக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வைக்கிறியா அப்படின்லாம் நாங்க நிறைய டைம் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வைக்கும் போது பிரியா வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வைக்கவே மாட்டாங்க. எங்களை எப்பவுமே சிஸ்டர் லிஸ்ட்ல தான் வைப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, அவங்க ஃபேமிலியில யார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் எங்களை வந்து சிஸ்டர்ஸ் தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் அந்த மாதிரி போனோம்னா அம்மா தான் எங்களுக்கு முன்னாடியே சமைச்சிடுவாங்க, நாங்க போய் சாப்பிட்டுலாம் வருவோம், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவ ரொம்ப பிக் ஃபேமிலி. அவங்க நல்ல ஒரு கனெக்டான கூட அவ்வளோ கனெக்ட். ஸோ அதனால பிரியாவோட நேம் இதில் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அடுத்து ஃபைனலாக நம்மளுடைய கடைக்குட்டி எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு ஒரு எப்படி சொல்றது, லைஃப்ல இவன் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்கள் கூப்பிட்டாங்கல்ல, அவங்கதான் தங்கம். அவங்களுடைய பேரை தான் ஃபைனலா பைலி நேம் வந்து ஆட் பண்ணிருக்கோம். செகண்ட் டைம் வந்து நம்ம இந்த ரீகரெக்ஷன் போனோம் பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த ரீகரெக்ஷன் மெயின் இப்ப இவ்ளோ பத்திரிக்கை அடிச்சு இப்ப இங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட 50 பத்திரிக்கை 50 பத்திரிக்கை இருக்கு. 50 பத்திரிக்கை அடிச்சு பனால மட்டும் தான் டைம் பைலி பேரை நான் மிஸ் பண்ணேன். ஏதோ ஒரு இதுல அவசரத்துல அவன் பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ புள்ள பேரை விட்டுட்டோமே, அவன் பேர் போட்டே ஆகணும் அப்படின்னு திரும்ப மறுபடியும் போனதுல இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அதுவும் ஒரு ரீசன், ஆனா அது மட்டுமே ரீசன் கிடையாது, அதுவும் ஒரு ரீசன். ஸோ பைலி நேம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் கொடுத்து லவ் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஃபைனலா என்ன இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த சன் கார்டன் தட் இஸ் அப்படின்னா என்ன? டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த கார்டன், ஒரு பூந்தோட்டத்துல பல வகையான ஒரே தோட்டத்துல இருக்கும்.
அப்படின்னு சொல்லி தட் இஸ் அப்படின்னா ஒரு ஒரு பூந்தோட்டம்ங்கிறது நம்மளுடைய மக்கள் தான் நம்மளுடைய பூந்தோட்டம். அதுல நிறைய விதமான கேட்டகரிஸ் இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி ஃபார் லெஸ்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இதற்கான மீனிங். அந்த இதுவே இல்ல நம்ம இது வரல. என்னது lesbian marriage something. இதுல வந்து அந்த மேரேஜ் இருக்கு அப்படி இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு சென்டென்ஸுமே அதுல இருக்காது. எங்களுக்கு இது மேரேஜ், அதாவது ஒரு மேரேஜ் அப்படி ஒரு கல்யாணம் அப்படிங்கறத தாண்டி எல்லாரோட பத்திரிக்கையோட என் பத்திரிக்கை டிஃப்ரெண்டா இருக்கணும், நாங்க யோசிக்கிற விதம் டிஃப்ரெண்டா இருக்கணும், எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்களே ஏற்கனவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வைக்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் தங்கங்களா. ஸோ இதுதான் எங்களுடைய பத்திரிகையோட ரிவீல். இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இன்னும் 3 நாள்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவா வரும். மறக்காம வீடியோ பாருங்க. பண்ண போறான்னு பாருங்க. அகைன் நம்மளுடைய காய் மெமரி சேனல்ல ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் காய் மெமரி சேனல்ல போய் வீடியோ பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தங்கங்களா. எல்லாரும் கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் எங்களுக்காக நிறைய பேர் வந்து தூரமா இருக்கவங்களா இருக்கீங்க, எங்களுக்காக கொஞ்சம் பிளஸிங்ஸ் கொடுங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு எங்க பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படிலாம் இல்ல, உனக்காக விலகு போட்டவங்களாம் இருக்கிறாங்க. சோ அதனால கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு முடிஞ்சீங்கன்னா அந்த எங்களுக்காக அர்ச்சனை பண்ணீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து அனுப்புங்க. எல்லாருக்காகவும் அன்னைக்கு நாங்க சிறப்பான ஒரு வீடியோ தயாரிக்கப்படும். ஒரு வீடியோவா கரெக்ட் ஆகி நான் நிச்சயமா போடுறேன் தங்கங்களா. உங்களுடைய விருப்பம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே தங்கங்களா, ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மெமரிஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கவி காய். ஓகே கைஸ், பை. மறந்துடாதீங்க, காய் மெமரி சேனல்ல போய் வீடியோ பாருங்க.